சபைகளுக்குள்ளாக எந்த விதமான தவறான நம்பிக்கைகள் வந்தது, அல்லது எழுப்புதல் என்கின்ற பெயரிலே எப்படிப்பட்ட தீமைகள் விதைக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே கிறிஸ்தவத்துக்குள்ளாக ஒரு முக்கியமான விவாதப் பொருளாக உள்ள ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம், அறியாமல் இருந்திருக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு டாபிக் செசன்டரிசம் அண்டு கண்டினியூலிசம், அதாவது ஆவிக்குரிய வரங்கள், அதை குறித்த ஒரு விவாதம். ஆவிக்குரிய வரங்கள் நின்றது என்று சொல்லி ஒரு சாரார் நம்புகிறார்கள். இல்லை, ஆவிக்குரிய வரங்கள் நின்று போகவில்லை, அது இன்றைக்கும் தொடர்கிறது. அந்த ஆவிக்குரிய வரங்கள் என்று சொன்னால் எல்லா வரங்களும் அல்ல, குறிப்பாக இந்த அந்நிய பாஷை என்கின்ற வரம், அல்லது தீர்க்க தரிசன வரம், மற்றும் இந்த சுகமளிக்கின்ற வரங்கள், இவைகளெல்லாம் ஏற்கனவே நின்று போயிற்று என்று சொல்லி கிறிஸ்தவத்திலே ஒரு சாரார் நம்புகிறார்கள். இல்லை இல்லை, அது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி சிலர் நம்புகிறார்கள். சரி, இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் ஏன் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்தது என்று பார்ப்போம் என்று சொன்னால், இது அதாவது அந்த ஆவிக்குரிய வரங்களின் அந்த அடையாள வரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வரங்கள், நான் சொன்னது போல அந்நிய பாஷை வரம், அல்லது சுகமளிக்கும் வரம், அல்லது தீர்க்க தரிசன வரம், இந்த வரங்கள் நின்று போயிற்று என்று சொல்லக்கூடிய அந்த உபதேசம் ஏன் வந்தது என்று சொன்னால், கத்தோலிக்க ரோமன் கத்தோலிக்க அந்த பிரிவிலே பல தவறான உபதேசங்கள் வந்தது. அது நிமித்தம் அதிலிருந்து சீர்திருத்தவாதிகள், ரிஃபார்ம்டு இயக்கத்தினர் எழும்பினார்கள், சரியான சத்தியத்தை பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ரோமன் கத்தோலிக்கர்கள் அவர்கள் தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டுக்கொள்ள பல இடங்களிலே பல ஃபேக் மிராக்கிள்ஸ் செய்து தங்களை உண்மையுள்ளவர்கள் போல காண்பித்தார்கள். தங்களிடத்திலே வரம் இருக்கிறது என்கின்ற காரியங்களை எல்லாம் சொல்லி மக்களை நம்ப வைக்க முயற்சித்தார்கள். ஸ்டிக்மா போன்ற அதாவது சிலர் இயேசு கிறிஸ்துவன் 5 தழும்புகளோடு பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பல விதங்களிலே மக்களை குழப்ப நிறைத்தார்கள். ஆகவே கிறிஸ்தவத்தில் அந்த சீர்திருத்தவாதிகள் ஒரு வேதத்தை ஆராய்ந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இல்லை, அன்றைக்கே என்னது முதல் நூற்றாண்டிலேயே இப்படிப்பட்ட அடையாளம் வரங்கள் நின்று போயிட்டது என்று சொல்லி ஒரு தியாலஜியை ஃபார்ம் பண்ணுகிறார்கள். அதை தொடர்ந்து சீர்திருத்த திருச்சபைகளை அதைத்தான் நம்பிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த 1900, அதாவது 20ஆம் நூற்றாண்டு அல்லது 19ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதிகளிலே பலர் இல்லை இல்லை, அது கண்டினியூலிசம் தான், அதாவது வரங்கள் இன்றைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் ஆவிக்குரிய வரங்கள் எல்லா வரங்களும் செயல்படுகிறது என்று சொல்லி அது நின்று போகவில்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு மறுப்பை கொண்டு வருகிறார்கள். அதாவது பெரும் அந்த கத்தோலிக்கர்களுக்கு எதிராக அன்றைக்கு ஒரு உபதேசம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதை மறுபடியும் இந்த பெந்தேகோஸ்தே இயக்கத்தினர் அல்லது கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் வந்த பிறகு இல்லை, அதற்கு மாற்றான ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். ஆகவே தான் இந்த டிபேட் காணப்படுகிறது. சரி, ஏன் இந்த அதாவது ஆவிக்குரிய வரங்கள் நின்று போயிற்று என்று சொல்லி ஏன் எந்த வசனங்களின் அடிப்படையிலே சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், முதலாவது வசனங்களை முன்பாக அவர்கள் சில வரலாற்று காரியங்களை பார்க்கிறார்கள். அதாவது வேத வரலாறு, வேதத்திலே அற்புத அடையாளங்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வேதத்திலே முதலாவது அற்புத அடையாளங்கள் செய்கிறவர் யார் என்று பார்த்தால் மோசே. ஆண்டவர் மோசே மூலமாக அற்புதம் செய்கிறார். அங்கே பெரிய பெரிய அடையாளங்களை எல்லாம் நடப்பிக்கிறார். அதை தொடர்ந்து மோசைக்கு பின்பு பார்த்தால், மோசே அல்லது யோசுவா அந்த அந்த காலத்துக்கு பின்பு பார்த்தால் அதே போன்ற காரியங்கள் நடைபெறாது. தொடர்ந்து அங்கிருந்து மறுபடியும் வரும்போது எலியா எலிசா காலம் வரைக்கும் பெரிய அளவில் அற்புத அடையாளங்கள் காணப்படாது. அடுத்து எலியா எலிசாவின் காலம் தொடர்ந்து அடுத்து ஏசாயா, எரேமியா போன்றவர்கள் வருகிறார்கள். அப்பொழுதெல்லாம் அற்புத அடையாளங்கள் இல்லை. தொடர்ந்து எப்பொழுது வருகிறது மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்த பொருள் தான் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர், அப்பொழுதுதான் மறுபடியும் அற்புத அடையாளங்கள் காணப்படுகிறது. அப்போ இந்த அடிப்படையிலே எல்லா காலத்திலும், பழைய ஏற்பாட்டிலே கூட எல்லா காலத்திலும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட நபர்களை கொண்டு மட்டுமே ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார். ஆகவே இந்த அற்புத அடையாளங்கள் செய்ததிலே ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். வசனத்தின்படி தான் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ என்ன சொல்ல வருகிறார்கள்? மோசே வழியாக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். ஒரு சட்ட புத்தகம், கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி ஒன்றை கொடுக்கிறார். அப்போது அந்த கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி ஒன்றை கொடுக்கிற போது அதற்கு ஒரு அத்தாரிட்டி, அப்போ யார் வேண்டுமானாலும் நான் கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கலாம் என்று சொல்லி கொடுக்கலாம் அல்லவா?
அதற்கு என்ன அத்தாரிட்டி? நான் கொடுப்பது கடவுளுடைய வார்த்தை என்பதற்கு என்ன அத்தாரிட்டி? அதற்கு ஒரு உறுதுணையாகத்தான் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார். அப்போ மோசே திடீரென்று ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தால் மக்கள் நம்புவார்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதா? இல்லை. அப்போது மோசே கடவுளிடத்திலிருந்து இந்த வார்த்தையை பெற்றார் என்று நிரூபிப்பதற்காக ஆண்டவர் மோசையை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்கிறார். இதே போலத்தான் எலியாவின் காலத்திலே தேசம் குட்டிச்சுவராக காணப்படுகிறது. மக்கள் 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு எலியாவின் மூலமாக ஆண்டவர் செய்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக எலியாவுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக எலிசா மூலமாக ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார் என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலே பார்த்தால் கூட ஏன் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்தார், இயேசு கிறிஸ்து ஏன் அற்புத அடையாளங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும்போது யோவான் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனங்களிலே இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக வேறு அற்புதங்களை இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இப்போ இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின அற்புதம் மட்டுமல்ல, வேறு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஏன் செய்தாராம், அல்லது ஏன் அதை யோவான் எழுதினாராம்? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அற்புத அடையாளங்கள் குறித்த செய்திகள், இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்கள் எதற்காக எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும்படியாகவும், அப்படி நாம் விசுவாசிக்கிறதன் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தான் அவர் செய்த அற்புத அடையாளங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் அற்புதம் செய்தார்? நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்னுமாக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறான். யோவான் 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவத்திலே ஒருவரை குணமாக்கும்படியாக கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த கொண்டு வந்தவனை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இப்போ நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, நான் தான் ஜீவனுள்ள குமார், இதே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரிக்கும்படியாக வந்தவர் என்று சொல்லி விசுவாசிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள். அப்போ ஏன் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி வரும் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை கூட வாக்கு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக மார்க்கு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பரமேறி செல்லும் முன்பதாக கடைசியாக கூறுகிற வார்த்தை என்னவென்றால், விசுவாசிக்கிறவர்களால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அப்போ இதெல்லாம் விசுவாசிக்கிறவர்களுக்கு தானே எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இது நடக்க வேண்டும் தானே. அப்போ இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தாலும் சரி, நான் விசுவாசித்தாலும் சரி, யார் விசுவாசித்தாலும் இந்த காரியம் அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்துதானே ஆக வேண்டும். ஆனால் வரலாற்றில் அடிப்படையிலே பார்த்தால் அப்படி நடக்கவில்லையே. அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்ல வருகிறார்? அது தொடர்ந்துள்ள வசனம். அதாவது இந்த வசனத்தை யார் சொல்லுகிறார்? மார்க் எழுதுகிறார். அப்போ மார்க் எழுதும்போது மார்க் எழுதுகிற காரியம், விசுவாசிக்கிறவர்களால் இந்த அடையாளங்கள் நடக்கும். இதை ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் நான் தொடர்ந்து அதுக்கு முன்பாக உள்ள வசனங்களை படிக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால், என்னுடைய வார்த்தை கேட்டு விசுவாசிக்கிற உங்களால், அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வருகிறார். இது எப்படி நமக்கு விளங்கும் என்று சொன்னால், இந்த வசனம் முடிந்த என்பதாக 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை, இந்த வசனம் அப்படியே நிறைவேறினது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார் அல்லவா, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொல்லி, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறினது என்று சொல்லி 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்தார். அவர்கள் சீடர்கள்
புறப்பட்டு போய் எல்லாம் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போது மேலே சொல்லப்பட்ட அடையாளங்கள் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஏன் அது தெரியுமா? வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அங்கே அற்புத அடையாளங்களை செய்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலே கூட ஏன் அற்புத அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் விரும்புகிறார்களாம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளியை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி. இப்போ வசனம் சொல்லும்படியாக. ஏன் இந்த வசனம் சொல்ல வேண்டும்? அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் வசனம் சொல்ல எதை போதிக்க வேண்டும் என்கின்ற அதிகாரம் இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து பேசினார். இயேசு கிறிஸ்து பேசின காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோதே அநேக காரியங்களை சொல்லவில்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது எல்லா காரியத்தையும் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது சொல்லுகிறார். அதன் பின்பதாக அதற்காகத்தான் தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த உபதேசம் சத்தியம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆகவே தான் அந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை நடப்பிக்கிறார். ஏன் நடப்பிக்கிறார்? இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. திடீரென்று யாராகிலும் வந்து ஒரு சத்தியத்தை சொன்னால் யாராகிலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. அப்போ அவர்களை தேவன் தான் அனுப்பினார் என்பதற்கு என்ன அத்தாட்சி? அந்த அத்தாட்சியாகத்தான் அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்தார்கள். அதற்காக தான் அவர்கள் அங்கே ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தது. ஸ்தேவான் அங்கே விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவன ஜனங்களுக்குள்ளே பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தான். அப்போது இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது ஆதி திருச்சபையிலே ஆண்டவர் ஏன் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக. இது எங்கே நமக்கு தெரியும் என்று சொன்னால், பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார் ரோமர் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு. புறஜாதியாரை கடவுளுடைய வார்த்தையினாலும் செய்கையினாலும் அவர்களை கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை. அப்போ பவுலப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் பல காரியங்களை அற்புத அடையாளங்கள் பலவற்றை செய்திருக்கிறார் அல்லவா? எதற்காக? புறஜாதிகளை வார்த்தையினாலும் செய்கையினாலும் தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக. மேலும் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களிடத்திலே நடப்பிக்கப்பட்டதே. அப்போ அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிற காரியங்கள், இந்த அடையாள வரங்கள் உங்களிடத்திலே செயல்படுத்தப்பட்டதே. ஏன் அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் என்று சொல்லுகிறார்? காரணம், இவர்கள் தான் உபதேசத்தை ஸ்தாபிக்கக்கூடியவர்கள். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு மட்டுமே இருந்தது. புதிய ஏற்பாடு உபதேசம் அப்போஸ்தலர்கள் கைகளிலே தான் இருந்தது. ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் மூலமாகத்தான் உபதேசத்தை கொடுக்கிறார். அந்த உபதேசம் அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு அது வேதமாக இன்னும் எழுதப்படவில்லை. இன்னும் அது அந்த ஒரு வசனம் உறுதிப்படவில்லை. அப்போ வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பித்தார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது பவுலப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபையில் சொல்கிறார், நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு தூதன் வந்து சொன்னால் கூட நீங்கள் நம்பக்கூடாது. அப்போது சுவிசேஷத்தை சொல்வதற்கு உரிமை பெற்றவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். காரணம், இவர்களுக்கு தான் ஒப்புவிக்கப்பட்டது. பவுல் சொல்லும்போது எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்போ இது அப்போஸ்தலர்கள் வழியாகத்தான் இந்த உபதேசம் வருகிறது. அப்போது யாரோ திடீரென்று வந்து இல்லை இது எனக்கு ஆண்டவர் திடீரென்று ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி விட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் சொல்வதற்கு முரணாக ஒரு காரியத்தை சொல்வார் என்று சொன்னால் அது தவறு. எப்படி அப்போது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் அல்லவா? அப்படி சொல்லாமல் இருக்கக்கூடியதாக தான் அப்போஸ்தலர்களுக்கு என்று சில அடையாள வரங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, ஆதி அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டு அவர்களை விசுவாசித்து முதல்லே
ஆதி திருச்சபையிலே வந்தவர்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வரத்தை சிலருக்கு கொடுத்திருந்தார். ஸ்தேவானுக்கு அப்படிப்பட்ட வரத்தை கொடுத்திருந்தார். பிலிப்பு என்கிறவனுக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வரம் இருந்ததாக நாம் இதில் பார்க்க முடியும். அப்போ ஆதி திருச்சபையிலே வரங்கள் காணப்பட்டது ஏன் தெரியுமா? அவர்கள் ஆண்டோட வசனத்தை ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியிலே உறுதிப்படுத்தும்படியாக. அன்றைக்கு வேதாகமம் இன்னும் எழுதப்படவில்லை, முழு சத்தியம் எழுதி இன்னும் ஸ்தாபிக்கப்படவில்லை. பவுல் என்னது திடீர் ஒரே நேரத்தில் எல்லா வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் படித்தால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேதுரு பெற்றுக்கொள்கிறார். ஆனால் பேதுருவுக்கு எல்லா சத்தியமும் அந்த நேரத்தில் வெளிப்படவில்லை. கால நேரம் பொறுத்துத்தான் சத்தியங்கள் வெளிப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் பேதுருவுக்கு என்ன தெரியாது? புறஜாதியாரே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்கின்ற உண்மை அவனுக்கு தெரியாது. அவன் அது வரைக்கும் என்ன நினைத்துக்கொண்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றவன் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வருகிற வரைக்கும் புறஜாதியாரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கின்ற உண்மை தெரியாமல் தான் இருந்தான். அப்போ அப்போஸ்தலர்களுக்கு படிப்படியாகத்தான் சத்தியம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ முழு சத்தியமும் வெளியாக்கப்படும் வரைக்கும் இந்த அப்போஸ்தலர்கள் காலத்திலே இந்த அற்புத அடையாளங்கள் ஆண்டவர் செய்திருந்தார். காரணம், இந்த அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்கள் தேவனால் அதிகாரம் பெற்றவர்கள். இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படாத அந்த வெளிப்பாடு. அப்போ அவர்கள் அப்படி ஒரு வெளிப்பாடு திடீரென்று ஒருத்தர் சொல்லுகிறான்னு சொன்னால் அதில் என்ன அத்தாரிட்டி இருக்கிறது? யார் வேண்டாலும் எதை வேணாலும் சொல்லலாம் அல்லவா? கிபி 6ஆம் நூற்றாண்டிலே 7ஆம் நூற்றாண்டிலே முகமது என்கிறவர் ஒரு வெளிப்பாடு, எனக்கு ஒரு தூதன் பேசினான் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு வெளிப்பாட்டை சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் தான் முகமதிய மார்க்கம் வருகிறது. அப்போ அவர் சொல்வதை நம்பிவிட்டு போகலாம் அல்லவா? என்ன அத்தாரிட்டி? அவர் சொல்லுகிறது உண்மை என்பதற்கு, அவர்கள் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு உண்மை என்பதற்கு என்ன அத்தாரிட்டி? எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. ஆனால் அப்போஸ்தலர்கள் பல வெளிப்பாடுகளை சொல்லுகிறார்கள், அதற்கு அத்தாரிட்டி இருக்கிறது. என்னது? அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள். அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லாவித வல்லமையோடும் அடையாளங்களோடும் உங்களிடத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ அதற்காகத்தான் ஆண்டவர் அற்புத அடையாள வரங்களை அன்றைக்கு கொடுத்திருந்தார். இன்னும் சொல்ல போனால் எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 படிக்கிறேன். ஆகையால் நான் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. அதாவது பழைய ஏற்பாட்டிலே தேவதூதர் மூலமாய் மோசைக்கு மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த வசனம் இருக்கிறது அல்லவா? அது உறுதிப்பட்ட வசனம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட வசனம், அது உறுதிப்படுத்தப்பட்டது. அதை யாராலும் மாற்றி போட முடியாது. அது உறுதிப்படுத்தப்பட்ட வசனம். அதை போல முதலாவது கர்த்தர் மூலமாய், அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாய், இது புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டிலே தேவதூதர் மூலமாய் கொடுக்கப்பட்டு மோசையின் மூலமாக அது உறுதிப்பட்ட அந்த வசனம் உறுதிப்பட்டிருக்க. இப்போ புதிய ஏற்பாட்டிலே முதலாவது இயேசு கிறிஸ்து கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அப்போ அவரிடத்தில் கேட்டவர்கள் அப்போஸ்தலர்கள், ஆண்டவர் நியமித்தவர்கள் அப்போஸ்தலர்கள். அவர்கள் மூலமாக நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அவர்கள் மூலமாக நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தேவன் சாட்சி கொடுத்த இந்த ரட்சிப்பு என்று சொன்னால் வசனத்தின் மூலமாக வரும். ரட்சிப்பு விசுவாசத்தின் மூலமாக வரும். விசுவாசம் கேள்வி வசனம் மூலமாக வரும். நாம் கேள்விப்படுகிற அந்த வசனம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போது இந்த பழைய ஏற்பாட்டிலே வசனம் உறுதிப்படுத்தப்பட தேவதூதர் மூலமாக கொடுக்கப்பட்டது. அங்கே மோசை மூலமாக அடையாளம் செய்யப்பட்டது. அதே போலத்தான் புதிய ஏற்பாட்டிலும் இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வசனம் உறுதிப்படுத்தப்படும்படியாக முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு அதன் பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதியாக்கப்பட்டு மட்டுமல்ல, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தினாலே பகிர்ந்து கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போது இந்த வசனத்தை, ரட்சிப்புக்கு ஏதுவான இந்த வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அதை யாரிடத்துல கொடுத்தாரோ அவர்கள் மூலமாக அந்த ஆரம்பத்திலே அவ்வளவு பெரித அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யப்பட்டது. அதன் பின்பு எப்பொழுது வசனம் உறுதிப்படுத்தப்பட்டதோ
அப்போஸ்தலர்கள் கடிதம் மூலமாக உபதேசத்தை ஸ்தாபித்து அது சபைகள் மூலமாக எங்கும் எல்லா பகுதிகளுக்கும் பறந்து விரிந்ததோ, அதன் பின்பு இந்த அடையாளங்களுக்கும் அற்புதங்களுக்கும் தேவையில்லாமல் போயிற்று. வசனம் உறுதிப்படுது. ஒரு விஷயம் நடப்பதற்காக ஒரு விஷயம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த விஷயம் நடந்த பிறகு அதனுடைய தேவையில்லை. நேரத்தில் நான் பார்க்கும்போது கலாத்தியர் புஸ்தகத்திலே நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது, நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிற ஆசிரியர். கிறிஸ்து வந்த பிறகு நாம் இனி உபாத்திக்கு கீழ்பட்டவர்களா இல்லை, உபாத்தி நமக்கு இனி தேவையில்லையே என்பதாக பவுலப்போஸ்தலன் கலாத்தியர்கள் எழுதுகிறார். அதே போலத்தான் வசனம் உறுதிப்படுத்தும்படியாக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க இல்லை, இன்றைக்கும் வசனம் உறுதிப்படுத்தப்படவே இல்லை. இன்னும் ஆண்டவர் புது இந்த வசனத்தில் இதற்கு மேற்பட்ட ஒரு புது வெளிப்பாடு தருகிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் தேவைதான் அற்புத அடையாளங்கள். அப்போது வசனம் ஏற்கனவே உறுதிப்பட்டாயிற்று என்று சொல்லி யாரெல்லாம் நம்புவார்களோ அப்போது என்ன தேவையில்லை, வசனம் உறுதிப்படுத்தப்படுவதற்காக தான் அடையாளங்கள் அற்புதங்கள். ஏற்கனவே வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது என்றால் என்ன தேவையில்லை. அது அற்புத அடையாளங்களுடைய தேவை குறைவு என்கின்ற ஒரு உண்மை இருக்கிறது. இதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் சொன்னால் 11 அப்போஸ்தலர்கள், அதாவது யூதாஸ் இறந்து போய்விட்டான். பவுலப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து நேரடியாக அனுப்பவில்லை. ஆகவே தான் பவுலப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து வழியிலே அவனை சந்தித்து அவனோட பிரத்யட்சமாக தனியாக பேசி அவனையும் அப்போஸ்தலனாக மாற்றுகிறார். அப்போ பவுலப்போஸ்தலனை நேரடியாகத்தான் ஆண்டவர் அனுப்புகிறார். இப்போ அப்போஸ்தலர்கள் என்றாலே தேவனால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள். இன்றைக்கு அநேகர் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்களா இல்லை. தேவனானவர் முதலாவது சபையிலே அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லி எபேசியரில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு இன்றைக்குள்ள சபைகள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். இல்லை, வேதத்தில் எழுதப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள் ஆதியிலே காணப்பட்ட அப்போஸ்தலர்கள். தேவன் சபையை ஆரம்பிப்பதற்காக முதலாவது அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். அதை தொடர்ந்து தான் இன்றைக்கு மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் என்றெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் மூலமாக உபதேசத்தை ஸ்தாபித்த ஆண்டவர், உபதேசம் ஸ்தாபிக்கப்பட்டவன், வசனம் உறுதியாக்கப்பட்டபின் அந்த அற்புத அடையாளங்களுடைய தேவை இல்லாமல் போய்விடுகிறது. இதைத்தான் இந்த ஆவிக்குரிய வரங்கள் நிறுத்தப்பட்டது என்று நம்புகிறவர்களுடைய வாதமாக இருக்கிறது. இந்த வாதத்தின் முக்கிய ஒரு பிரதியாக வசனமாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் சுட்டி காட்டப்படும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்துவோம். 1 கொரிந்தியர் 13:8. அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்துவோம், அறிவானாலும் ஒழிந்துவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துவோம் என்கிற இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு, நிறைவானது என்று சொன்னால் கர்த்தருடைய வேதம் வந்தம் என்பதாக குறைவுள்ளதாகிய தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷைகள், அறிவை அந்த இடத்துல அறிவு என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு இருந்த ஒரு வரம், அறிவை உணர்த்துகின்ற வசனம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த வரத்தை குறித்த, மற்றபடி இன்றைக்கு நம் மனிதர்களில் காணப்படுகிற அறிவை குறித்து இந்த இடத்துல பேசவில்லை. அப்போ இவைகளுடைய தேவை இவைகள் நின்று போகும் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போது என்னது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த நிறைவானது எது? கர்த்தருடைய வேதம் முழுமதையாக அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதப்பட்டு அதன் பின்பதாக எல்லா சபைகளுக்கும் பரவப்பட்ட பின், உபதேசம் ஸ்தாபிக்கப்பட்ட பின் இந்த வரங்கள் நின்று போகும் என்று பவுலப்போஸ்தலன் சொன்னது போல நின்று போயிற்று என்று சொல்லி நம்புகிறார்கள். இதை மறக்கிறவர்கள், இல்லை இன்றைக்கும் வரங்கள் தொடர்கிறது என்று சொல்லி மறக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த இடத்துல சொல்லப்பட்டது தவறு, இதற்கான வியாக்கியானம் தவறு, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போ என்று சொல்வது இப்பொழுது நடக்கக்கூடியதல்ல, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே நடப்பது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்குவதில் அல்ல. இயேசு கிறிஸ்து வேதம் தொகுக்கப்பட்ட உடனடியாக நின்று போகவில்லை. இயேசு கிறிஸ்து எப்பொழுது 2ஆம் முறை வருவாரோ
அப்பொழுதுதான் இந்த வரங்கள் எல்லாம் நின்று போகும், அப்பொழுதுதான் அதனுடைய தேவை குறைந்து போகும் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இரண்டு தரப்பட்டாரும் என்ன வாதத்தை வைக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த வாதத்தில் யார் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறார் என்று சொன்னால் வரங்கள் தொடர்கிறது என்கிறவர்கள் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பது போல தோன்றும். காரணம், வசன ஆதாரத்தின்படி தொடர்ந்துள்ள வசனத்திலே நிறைவானது வரும்போது குறைவானது ஒழுந்து போ. இந்த நிறைவானது என்பது கர்த்தருடைய வேதமா இல்லை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையா, எதை குறிப்பிடுகிறது என்பதில் தான் இங்கே பிரச்சனை. வரங்கள் முடிவிட்டது என்று நம்புகிறவர்கள் இந்த நிறைவானது வரும்போது என்கின்ற நிறைவானது எது, கர்த்தருடைய வேதம் வரும்போது இந்த வரங்கள் நின்று போகும் என்பதாக நம்புகிறார்கள். கர்த்தருடைய வேதம் வந்துவிட்டது, ஆகவே இந்த வரங்கள் நின்று போயிற்று என்று சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, வரங்கள் எல்லாம் நின்று போகவில்லை, இன்றைக்கும் செயல்படுகிறது. அதாவது இந்த இடத்துல வரங்கள் என்று சொல்லுகின்றது அடையாள வரங்கள் மட்டும், ஒட்டுமொத்த மரங்கள் அல்ல. அப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இல்லை இந்த வசனத்தை நாம் முழுவதுமாக படிக்க வேண்டும். இந்த அப்பொழுது 12ஆம் வசனம், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். அப்போ இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை குறித்து சொல்லுகிறது. இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்க்கவில்லை, கண்ணாடியிலே பார்ப்பதை போல் தான் பார்க்கணும், ஓரளவுக்கு தான் பார்க்க முடிகிறது, அனுபவித்து தான் அறிந்து முடிகிறது. நேரடியாக இயேசு கிறிஸ்துவனை பார்க்கவில்லை. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே முகமுகமாய் பார்ப்போம், இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், இப்பொழுது எனக்கு கொஞ்சம் அறிவு தான் இருக்கிறது, அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே நான் அறியப்பட்டிருக்கிறபடியே நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த நிறைவானது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை தான் குறிக்கும். ஆகவே இது கர்த்தருடைய வேதத்தை அல்ல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அது இந்த வரங்கள் நின்று போயிட்டு என்று சொல்லுகிறார்கள் அவர்களை மறுக்கிறவர்கள், இல்லை வரங்கள் இன்றைக்கும் தொடர்கிறது என்று சொல்லுகிறவர்கள் இந்த வசனத்தை பயன்படுத்தி இப்படி சொல்லுகிறார்கள். இப்போ இதில் எதை சரி என்பதை நான் கடைசியாக சொல்லுகிறேன். இந்த வசனம் எதை காட்டுகிறது என்பதை நான் கடைசியாக சொல்லுகிறேன். இந்த வசனத்தை அப்படியே வைத்து விடுவோம், கொஞ்சம் பெண்டிங்கில் வைத்து விடுவோம், நம்ம இதை கடைசியாக பார்க்கலாம். தொடர்ந்து நாம் வரலாற்றை படித்து பார்ப்போம் என்று சொன்னால், வரங்கள் ஏன் செயல்படவில்லை, அதாவது முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் சுவிசேஷம் சொல்லும்போது, அல்லது அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையினர் அப்போஸ்தலர்கள் மூலமாக அவர்களுக்கு கட்டுப்பட்ட சிலர் மூலமாகவும் வரங்கள் செயல்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் மூலமாக நடந்த அப்படிப்பட்ட வரங்கள், சுகமளிக்கும் வரங்கள் அல்லது அந்நிய பாஷைகள் அல்லது தீர்க்க தரிசன வரங்கள், இப்படிப்பட்டவர்கள் பிற்காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் செயல்படவில்லை, ஏன் அது செயல்படவில்லை? வரலாற்று ரீதியாக படிக்கும்போது கூட அதை நாம் பார்க்க முடியாது. முதல் நூற்றாண்டிலே உள்ள வரலாறு முதல் இன்றைய சபை வரலாறுகள் இருக்கிறது. அப்போ அதை தொடர்ந்து பெரிதாக வரங்கள் என்று சொல்லி காரியத்தை யார் அதிகமாக எடுத்துக்கொண்டு வந்தது என்று சொன்னால் 20ஆம் நூற்றாண்டு இந்த பெந்தேகோஸ்தே கரிஸ்மாட்டிக் இயக்கத்தினர் தான். இப்போ இவர்கள் கூடுகைகளில் நடக்கின்ற வரங்கள் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லி, அதற்கு ஒப்பானது தானா என்று சொல்லி பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர்களுடைய அடையாள வரங்கள், அற்புத வரங்கள் சந்தேகத்துக்கு இடமானவை. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள், அதற்கு அந்த பகுதி மக்களே சாட்சி, அந்த கூடுகைக்கு வந்த ஒட்டுமொத்த பேரும் சாட்சி. இன்றைக்கு நாங்கள் மரித்தவர்களை எழுப்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள், எங்கோ ஆனால் அதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. அன்றைக்கு பிறவி குருடர்களை அன்றைக்கு சுகமாக்கப்பட்டார்கள், பிறவியிலேயே ஊனமுற்ற மக்கள் குணமாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு உள்ள அற்புதங்கள் எல்லாம் காய்ச்சல் சுகமானது, தலைவலி சுகமானது, இப்படிப்பட்ட காரியங்களை தான் சொல்லுகிறார்கள். அன்றைக்கு அந்நிய பாஷை என்கிறது, நான் பேசுகிற காரியம் இன்னொரு மனிதனுக்கு புரியக்கூடியதாக இருந்தது. அப்போ சில 2ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை பேசினவர்கள் பேசினதை அங்கே வந்திருந்த பல நாட்டு மக்கள் கேட்டு புரிந்து கொண்டார்கள். கொரிந்து திருச்சபையிலே நீங்கள் 14ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது அங்கேயும் அந்நிய பாஷை சிலர் பேசுகிறார்கள். அது பவுல் ஏன் எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த அந்நிய பாஷை வரத்தை பெற்றவர்கள் அந்த மொழியை புரிந்து கொள்ளாத மக்கள் மத்தியில் நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் என்பதான் அங்கே கேள்வி. நான் தமிழ் தெரியும், எனக்கு ஆனால் ஆண்டவர் வரமாக ஒரு அரபி மொழியை வரமாக தந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம்.
நான் என்ன தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு நான் எனக்கு வரம் இருக்கிறது என்று சொல்லி நான் அரபி மொழியில் பேசினால் என்ன பயன்? இதைத்தான் அங்கே கேள்வி கேட்கிறேன். அதே போல் இந்த கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் சொன்ன சில வசனங்களை மக்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்ற வசனத்தை மக்கள் என்ன பேசுகிறார்கள்? இன்றைக்கு ராபாப்பா என்று சொல்லுகிறார், இதுதான் அந்நிய பாஷை, இது மக்கள் ஒருவருக்கும் புரியாது, தேவனுக்கு புரியும், தேவனிடத்தில் நாம் ரகசியம் பேசுகிறது என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் இந்த வசனத்தை பவுல் என்ன எப்படி எழுதுகிறார்? நீ அந்நிய பாஷையிலே, அதாவது வேறு மொழியிலே, நான் தமிழில் இருக்கிறேன், எனக்கு முன்பாக இருக்கிறவர்கள் தமிழ் மக்கள், இந்த தமிழ் மக்கள் மத்தியிலே நான் அரபி மொழியிலே பலவிதமான ரகசியம், ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற எல்லா ரகசியங்களை பேசினாலும், வேதத்தில் பல ரகசியங்கள் இருக்கிறது, பவுல் அப்போஸ்தலன் அநேக ரகசியங்களை சொல்லி, ரகசியம் என்றால் அதுவரைக்கும் மக்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது வெளியாக்கப்பட்ட சுவிசேஷம் கூட ஒரு ரகசியம் என்றுதான் வேதம் நமக்கு கற்பித்தருகிறது. இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட தேவஞானம் இப்பொழுது வெளியாக்கப்பட்டது சீடர். அப்போ ஒரு திடீரென்று எனக்கு முன்பாக இருக்கிற தமிழ் மக்கள் மத்தியிலே ரகசியத்தை பேசுகிறேன், இதுவரைக்கும் அவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒரு ரகசியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் எழுது, இதுவரை இப்பொழுது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும், இது ஒரு ரகசியம். இப்போ இந்த ரகசியத்தை நான் எனக்கு முன்பாக இருக்கிற தமிழ் மொழி மக்கள் மத்தியிலே இருக்கிற மக்களிடத்திலே நான் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்? தமிழ் மொழியிலே பேசாமல் அந்நிய பாஷையாகிய அரபு மொழியிலே பேசுகிறேன். அப்போது பவுல் இதை பார்க்கிறார், கேள்விப்படுகிறார். பவுல் என்ன சொல்லுகிறார்? நீ அந்நிய பாஷையிலே, அந்நியமான அரபி பாஷையிலே ரகசியத்தையே பேசினாலும், நான் இப்போ பேசுகிற இந்த ரகசியத்தையே பேசினாலும், 2ஆம் வருகை குறித்த ரகசியத்தையே பேசினாலும், இங்கே இருக்கிறவர்கள் ஒருவரும் அறியாதபடியினாலே, எனக்கு முன்பாக இருக்கிற அந்த தமிழ் மக்கள் ஒருவரும் அறியாதபடியினாலே, நீ இந்த ரகசியத்தை நீ மக்களிடத்திலே பேசாமல் இந்த ரகசியத்தை கற்றுத்தந்த தேவனிடத்திலேயே பேசுகிறாய் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இதுதான் அந்த வசனத்துடைய சரியான பொருள். ரகசியத்தை கற்றுத்தந்தது யார்? எனக்கு மக்களுக்கு வெளியாக்கும்படியாக ரகசியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ரகசியத்தை நான் மக்களுக்கு புரியும் மொழியிலே பேசாமல் எனக்கு தெரிந்த ஒரு மொழியிலே பேசுகிறதுனால் இந்த மக்களுக்கு என்ன பயன்? அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக பேசுகிறான், பிறருடைய நல்ல அக்கறையற்றவனாக பேசிக்கொண்டிருக்கிறான். அதாவது இந்த இடத்துல அந்நிய பாஷை பேசுகிறவர்களை ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் கண்டிக்கிறார். அன்றைக்கு அந்நிய பாஷை என்கிற காரியமாகட்டும் அன்றைக்கு இருந்தது, இருக்கிறதா? இல்லை. இன்றைக்கு ராபாபா என்கிற வார்த்தை தான் இருக்கிறது. அப்போ வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் மரங்கள் என்னது முதல் நூற்றாண்டுக்கு பிறகு செயல்படவில்லை. ஏன்? அப்போ அதே போல இன்னொரு காரியம், இந்த வரங்கள் முடிவுற்றது என்று சொல்லுகிறவர்கள் அப்போஸ்தலர்களுடைய அழைப்பும் அப்போஸ்தலர்கள் என்கிற அந்த காரியமும் 1ஆம் நூற்றாண்டு முடிந்தது. அதற்கு பின்பதாக 1ஆம் நூற்றாண்டுக்கு பின்பதாக வேறு ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வரங்கள் முடிவுறவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இல்லை, இப்போ எல்லா திருச்சபையிலும் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கு சிலருடைய பேர்களுக்கு முன்பாக அப்போஸ்தலர் என்றெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே வேதம் அப்போஸ்தலர் என்று சொன்னால் அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலன், நான் அப்போஸ்தலன் என்கிறதனால் எனக்கு அதற்குரிய அடையாளங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் நிரூபிக்கிறார். இங்கே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் துல்லியமாக நிரூபிக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கு யாரெങ്കിലും அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பவுல் அப்போஸ்தலன் செய்ததை போன்ற அடையாளங்களை காண்பிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் மரித்தவர்களை எழுப்பியிருக்கிறார், வியாதியஸ்தர்களை பவுல் அப்போஸ்தலன் கைக்குட்டைகளை எல்லாம் வாங்கி கொண்டு போட்டவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கு மேடையில் கைக்குட்டைகளை வைத்து வித்தை காட்டுகிறார், அப்படி இல்லை. பவுல் அப்போஸ்தலன் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. அப்போ அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உள்ளவர்கள் வருகிறார்கள், சும்மா அப்போஸ்தலன் என்று சொல்லி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பெயருக்கு முன்பாக. அப்படி இல்லை.
அப்போஸ்தலர்கள் உரிய அடையாளங்கள் அது அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் செய்தார்கள். இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்று பேசுகிறவர்கள் எல்லாம் செய்யவில்லை. இப்போ அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள், மெசஞ்சர்ஸ், இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள். அப்போ அது 1ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவர் அனுப்பப்பட்டதோட முடிந்து விட்டது. இன்றைக்கு எல்லாரும் என்னது? அப்போஸ்தலர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து சபையை எதன் மேல் கட்டியிருக்கிறார் என்று சொன்னால், எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கே பவுலப்போஸ்தலன் தெளிவாக எழுதுகிறார், நீங்கள் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ ஒரு சபையானது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் மேல் தான் கட்டப்பட்டது. அப்போ இன்றைக்கும் நாங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறோம் என்று ஒருத்தர் வருகிறார் என்று சொன்னால் அவர்கள் சொல்லாமல் என்ன சொல்லுகிறார்? எங்கள் மேல் தான் சபை கட்டப்பட்டது என்று சொல்லுவார்கள் போல. அப்போ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் மேல் கட்டப்பட்டது என்றால் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அவர்களுடைய உபதேசம், அதாவது நம்முடைய கைகள் இருக்கிறதில்ல வேதம், இதுதான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம். இதன் மேல் தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் நின்று விட்டார்கள். 1 நூற்றாண்டுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் இல்லை என்றால் இல்லை, ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் புது புது பைபிள் வந்தாக வேண்டும். அப்போ அப்போஸ்தலர்கள் ஏன் நியமித்தார்? உபதேசத்தை ஸ்தாபிப்பதற்காக. ஸ்தாபித்து முடிந்து விட்டது. இதற்கு பின்பு புதிய வெளிப்பாடுகள் இல்லை. இதற்கு மேல் ஒரு காரியத்தை தூதன் கொண்டு வந்தாலும் நம்பாது என்று பவுல் சொல்லிவிட்டார் கலாத்திய திருச்சபையிலே. நாங்கள் சொன்ன காரியத்திற்கு மிஞ்சி ஒரு தூதன் கொண்டு ஒரு புது வெளிப்பாடு என்று சொன்னாலும் நம்பி விடாதீர்கள், அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லி பவுல் தெளிவாக சொல்லிவிட்டார். அதற்கு பின்பதாக இன்னொரு வெளிப்பாடு இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் தெளிவாக முடிவுக்கு கொண்டு என்ன முடியும்? அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்தார்கள். அந்த அப்போஸ்தலருடைய காலத்திலே அப்போஸ்தலர்களால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து சிலருக்கு வரம் கொடுத்திருந்தார்கள் அல்லவா? அவர்கள் மட்டும் வசனத்தை உறுதிப்படுத்தும் நோக்கிலே அவர்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்தார். வசனம் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. கர்த்தருடைய வேதம் நிறைவாக நமக்கு கைகளிலே கொடுக்கப்பட்டு விட்டது. வசனம் ஸ்தாபிக்கப்பட்டது. இதுதான் உபதேசம் என்று சொல்லி நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்ட விட்டது. அதன் பின்பு என்ன இது தேவை இல்லை. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறாரா? அற்புதம் செய்கிறார். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர் மேல் அற்புதம் செய்யக்கூடிய வரத்தை தனியாக கொடுக்கவில்லை. ஆண்டவர் நேரடியாக இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். ஏன்? எல்லாருடைய கைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்க ஆண்டவரே இன்றைக்கு நேரடியாகவே அற்புதம் செய்கிறார். அப்போ இன்றைக்கு நான் அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். அப்போ இன்றைக்கு வேதம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய சர்ச் ஆர்கனைஸ் எப்படி பண்ண வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் மூலமாக, நிருபங்கள் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு சபை என்கின்ற கூட்டமைப்புக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற காரியங்கள் ஒழுங்கு எல்லாம் சீர்படுத்தப்பட்டது. இதன் பின்பதாக ஒரு நபருக்கு ஆண்டவர் வரத்தை கொடுத்து, இவர் இந்த வரத்தை உடையவர், அவர் அந்த வரத்தை உடையவர் என்று சொல்லி அடையாள வரங்களை ஆண்டவர் தனியாக எந்த ஒரு நபருக்கும் கொடுப்பதில்லை. உங்களுக்கு இதை புரிய வைக்கும்படியாக 1-2 வசனங்களை காண்பித்தால் புரியும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை பவுலப்போஸ்தலன் கேள்வி கேட்கிறார். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? இல்லை, அதுக்கு முன்பாக 28ஆம் வசனம், தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும், சபையிலே யாரை முதலாவது ஏற்படுத்தினார்? அப்போஸ்தலர்களை. காரணம் அப்போஸ்தலர்களை கொண்டுதான் ஆண்டவர் சபையை ஸ்தாபித்தார். அப்போஸ்தலர் என்றால் அப்போஸ்தலர் மூலமாக தேவன் வெளிப்படுத்தின சத்தியம். சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும், 2வது தீர்க்கதரிசிகள்,
அப்போஸ்தலர்களால் நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் சிலர் இருந்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் 3வது போதகர்கள். அதன் பின்பு பவுல் சொல்லுகிற காரியம் அற்புதங்கள், அதன் பின்பு குணமாக்கும் வரங்கள், அதன் பின்பு ஊழியங்கள், ஆளுகைகள், பலவிதமான பாஷைகள் என்று எங்கே எழுதுகிறார்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். இது ஆரம்ப கட்டம். அப்போ இந்த காரியங்களை எழுதுகிறார். ஆரம்ப கட்டத்தில் எப்படி எழுதுகிறார் இந்த பவுல்? உபதேசம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது அல்லவா? கொஞ்சம் இந்த கொரிந்து சபை கிட்டத்தட்ட ஆரம்ப கட்டம். இதன் பின்பு உபதேசம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு எப்படி எழுதுகிறார்? எபேசியு திருச்சபையிலேயே எபேசியர் எபேசியர் 12ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சீர்விருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பாருங்கள் இங்கே, அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இங்கே என்ன வரவில்லை? குணமாக்கும் வரங்கள், அற்புதங்கள் இங்கே வரவில்லை. நாம் ஏற்கனவே படித்தோம். கொரிந்து திருச்சபையிலே சொல்லும்போது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், அதன் பின்பாக என்ன வந்தது? குணமாக்கும் வரங்கள், அற்புதங்கள் எல்லாம் வந்தது. இங்கே எபேசியர் திருச்சபையில நாம் வாசிக்கும் போது, அதாவது அது ஆரம்ப கட்டம். கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த பின்பதாக இங்கே அற்புத அடையாளங்களை பவுல் அப்போஸ்தலன் ஒமிட் செய்துவிட்டு நாம் வளரும்படியாக ஆண்டவர் இதுதான் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் வேதத்தை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்முடைய கைகளில் வேதம் கொடுக்கப்பட்டு விட்டது, உபதேசம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அதன் பின்பு அவர்களுடைய பணி முடிந்து விட்டது. அவர்களுடைய பணி முடியவில்லை என்று சொல்லுவோம் என்று சொன்னால், வேதம் இன்னும் நிறைவடையவில்லை. இன்னும் இதை இந்த நம்முடைய கைகளில் இருக்கிற புஸ்தகத்தை தாண்டி இன்னும் வேத புஸ்தகம் வர வேண்டும் என்று நாம் சொல்வதாகிவிடும். இப்போ அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய பணிகள் நின்று விட்டது. ஆகவே தான் நம்முடைய கைகளில் வேதம் இருக்கிறது. நாம் 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதப்பட்ட வேதத்தை தான் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். அதற்கு பின்பு யாரோ எழுதின காரியங்களை எல்லாம் அவர்கள் அப்போஸ்தலரை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் நாம் வேதமாக அங்கீகரிக்கவில்லை. காரணம் ஏன்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய பணிகள் நின்று விட்டது. அப்போ சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், அதன் பின்பதாக சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்போ இது இன்றைக்கு தொடர்கிறது. அப்போது இங்கே என்ன வரவில்லை? பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல இரண்டையும் எழுதினது பவுல் தான். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம் அல்லவா? முதல்ல அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், அதன் பின்பதாக குணமாக்கும் வரங்கள் என்றெல்லாம் எழுதின அதுவும் பவுல் தான். எபேசு திருச்சபைக்கு எழுதுகிறதும் பவுல் தான். இப்போ ஏன் இங்கே இவர் இங்கே சபை பக்தி விருத்தி அளவுக்கு குணமாக்கும் வரங்கள், அற்புதங்கள் என்று எழுதவில்லை? அங்கே எழுதின பவுல் இங்கே ஏன் எழுதவில்லை? காரணம், வசனம் உறுதிப்பட்டு வர இதனுடைய தேவை, அற்புத அடையாளங்களுடைய தேவை, அடையாள வரங்களுடைய தேவை நின்று விட்டது. பேதுரு எழுதுகிறார். பேதுரு இன்னும் லேட்டாக எழுதுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் கொரிந்திலே காணப்பட்ட வரங்கள் குறித்து நாம் பார்க்கிறோம். பல அந்த அடையாள வரங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. ஆனால் அதன் பின்பதாக லேட்டாக அந்த அடையாள வரங்களுடைய தேவை நின்று விட்டதனால் இங்கே பேதுரு வரம் குறித்து எழுதும்போது எதையெல்லாம் வரமாக எழுதுகிறார்? அவனவன் பெற்ற வரத்தின்படியே, அதாவது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஒருவன் போதித்தால் அதாவது அவனவன் பெற்ற வரத்தின்படி என்று சொல்லிவிட்டு அவர் வரமாக எழுதுகிற காரியங்கள், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி உதவி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் எல்லாமே சதா காலங்கள் உண்டாவதாக. அப்போ இங்கே வரத்தை குறித்து பேதுரு எழுதும்போது எதை எழுதுகிறார்? போதிக்கிறது, பிறருக்கு உதவி செய்கிறது. நம் மிஷனரிமார்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படி, அதாவது 1 நூற்றாண்டுக்கு பிறகு எப்படி உலகமெங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்றால், அதாவது வேதம் ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு பிறகு, உபதேசம் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு பிறகு எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பவுல் இந்த 1 கொரிந்தியரில் காணப்பட்ட அந்த வரங்கள் செயல்பட்டதுனால அல்ல, பேதுரு இங்கே கூறின வரங்கள் செயல்பட்டதுனால். போதித்தால் போதனை, அடுத்து உதவி செய்தால் சேரிட்டி,
இந்தியாவிலே மிஷனரிமார்கள் வந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? சேரிட்டி ப்ளஸ் போதனை. இதன் மூலமாக தான் கிறிஸ்தவர்களானார்கள். மற்றபடி அன்றைக்கு செயல்பட்ட வரங்கள் இன்றைக்கு செயல்படவில்லை. காரணம் அதனுடைய தேவை இல்லை. அதான் உண்மை. ஆகவே தான் இந்த வரங்கள் முதல் நூற்றாண்டோடு, அதாவது அப்போஸ்தலர்களோடு அல்லது ஆதி திருச்சபையோடு அன்றைக்கு நின்று விட்டது. அதன் பிறகு செயல்படவில்லை. சரி, நாம் ஏற்கனவே சொன்னது போல 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதாவது ஒரு இந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது எது என்று சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? வேத புஸ்தகம் அதுதான் நிறைவானது. நிறைவானது வந்தபோது குறைவான இந்த வரங்கள் ஒளிந்து போகும். தீர்க்க தரிசனம் வரம் அல்லது அந்நிய பாஷை வரம், குணமாக்கும் வரம், இப்படிப்பட்ட வரங்கள் ஒளிந்து போகும். சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? இல்லை, இது வேதம் வந்த போது இதை குறிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரும்போது தான் இவைகள் ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? எது சரி? அன்புக்குரிய, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக வேறொரு காரியத்தை பவுல் எழுதுகிறார். அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை கழித்து இன்னும் மேலும் ஒரு காரியத்தை எழுதுகிறார். இரண்டையும் கலந்துதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 11ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன். அங்கே பவுல் அப்போஸ்தலன் என்ன காரியத்தை எழுதுகிறார்? அதாவது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற காரியம், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், சிந்தித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். ஆனால் நான் புருஷனானது, அதாவது பெரியவனான போது, எனக்கு மெச்சூரிட்டி வந்தபோது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்போ இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் எதை பற்றி பேசுகிறார்? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து பேசவில்லை. ஒரு காலத்தில் நான் குழந்தையாக இருந்தேன், அந்த காலத்திலே நான் குழந்தையை போல பேசினேன். இப்பொழுது நான் வளர்ந்து விட்டேன், இப்பொழுது நான் பெரியவனுக்கேற்ற விதத்திலே பேசுகிறேன். அப்போது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்றால் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய மெச்சூரிட்டி. ஆவிக்குரிய மெச்சூரிட்டி எதன் மூலமாக வரும்? நிறைவேற்ற ஸ்தாபிக்கப்பட்ட வசனம் மூலமாகத்தான் வரும். அப்போது நிறைவானது என்று சொன்னால் இங்கே என்னது? வசனம் தான். வசனம் உறுதியாகப்பட்டு விட்டது, அந்த மெச்சூரிட்டி ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அப்போது அதன் பிறகு குழந்தைக்கேற்ற, அதாவது இயேசு கிறிஸ்துவத்தில் வருவதற்கு அந்த உபதேசம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த குழந்தைத்தனமான, இங்கே பவுல் அப்போஸ்தலன் அதை குழந்தைத்தனத்தோடு தான் ஒப்பிடுகிறார். குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், அதான் குறைவானது என்று சொல்லி ஒப்பிடுகிறார். அவைகள் ஒளிந்து போயிற்று. தொடர்ந்து இப்பொழுதும் என்னது? இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்க்கவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்க்கும்போது இன்னும் சில காரியங்கள் எனக்கு தேவைப்படாமல் போகும். காரணம் இன்னும் என்னது? அதிக அளவில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து விடுவேன். இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்த பின்பதாக இந்த வேத புஸ்தகம் கூட எனக்கு தேவையில்லை, தேவையில்லை. நான் நேரடியாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். அப்போது 2 காரியத்தையும் அங்கே பவுல் எழுதுகிறார். தொடர்ந்து கடைசியாக எழுதுகிறார், இப்பொழுது இந்த காலத்தில் எது நிலைத்திருக்கிறது? வரங்கள் நிலைத்திருக்கிறது என்று எழுதவில்லை, அது ஒளிந்து போகும் என்று எழுதிவிட்டார். இப்பொழுது நிலைத்திருக்கிறது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3 தான் நிலைத்திருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை நிலைத்திருக்கிறது என்று இப்பொழுது பவுல் வாழ்ந்த காலத்திலே சொல்கிறார். இப்பொழுது இதுதான் நிலைத்திருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலன் இல்லை வரங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று எண்ணி இருந்தால் அதையும் சேர்த்து இங்கே எழுதியிருப்பார். அப்போ பவுல் அப்போஸ்தலன் இங்கே வரங்கள் ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறார் அல்லவா? தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷானாலும் ஓய்ந்து போம். தமிழ் வேதாகமத்திலே தான் ஓய்ந்து போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரிஜினல் மற்றும் ஆங்கில வேதாகமத்தில் சீஸ் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. அது முடிவிட்டு அப்படி ஒளிந்து போகும் என்ற அர்த்தம் தான். அறிவானாலும் நாம் அறிந்து கொள்ளுகிற அறிவான வரம், அதாவது நம்முடைய அறிவை குறித்து இங்கே எழுதவில்லை, அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லி ஒரு வரம் இருக்கிறது 12ஆம் அதிகாரத்தில், அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் என்னது? வரங்கள் ஒளிந்து போகும். எது நிலைத்து நிற்கும்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3ம் நிலைத்திருக்கிறது. இந்த நிலைத்திருக்கிறதுல அன்பு பெறுது. இதுதான் பவுல் எழுதுகிற காரியம். இப்போது நாம் வசனத்தை படித்து பார்க்கும்போது இன்றைக்கு வசனம் நம்முடைய கைகளில் உறுதிப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதன் பின்பதாக உபதேசம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அற்புதங்களை, அடையாளங்களை பயன்படுத்தினார். உபதேசம் ஸ்தாபிக்கப்படுவதற்காக ஆண்டவர் அற்புதங்களை, அடையாளங்களை பயன்படுத்தினார். அப்போ அதன் பின்பதாக இந்த அற்புத அடையாளங்களை சார்ந்து நம்பிக்கொண்டிருந்தால் அது அதன் உபதேசம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பும் அந்த அற்புத அடையாளங்களை நம்பிக்கொண்டிருந்தால் ஒரு ஏமாற்றம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
மற்ற 24 கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கலாம். யார் மூலமாக? கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கலாம் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிப்பை தான் தருகிறது. 2 தெசலோனிக்கர் 2:9 அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் காணப்படும். இன்னைக்கும் நம்ம அற்புதங்களை நம்பிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஏமாந்து போய்விடும். ஆகவே தான் இந்த கன்னியூஸ் என்கின்றவர்கள் எதை எடுத்தாலும் இது தேவனுடைய அற்புதம், ராபாப்பா என்று உளறுகிறதையெல்லாம் தேவனுடைய வரம் என்று எப்படி நம்பிக்கொண்டிருக்க முடியும் ஒரு மனிதனால்? அர்த்தமில்லாத பேச்சு, அது குழந்தை அது ஒரு மீனிங், எந்த ஒரு பொருளும் இல்லை. வாய்க்கு வந்ததை உளறி விட்டு தேவனுடைய வரம் என்று சொல்ல முடிகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது தேவனுடைய வரத்தினுடைய தேவை இன்றைக்கு இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்ய வேண்டுமென்றால் நேரடியாகவே செய்கிறார். தம்முடைய நாமத்தை நிரூபிப்பதற்காக ஆண்டவர் செய்கிறார். அதற்கு தனியாக ஒரு மனிதனுக்கு இவர் இந்த வரம் பெற்றவர், இவர் அந்த வரம் பெற்றவர், இவர் 9 வரங்களையும் பெற்றவர் என்று சொல்லி அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள் அல்லவா, அதை போல இன்றைக்கு யாரும் இல்லை. இதனுடைய பொருள் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார் என்பதல்ல. செசன்டேஷன்கிறவர்கள், அதாவது வரங்கள் முடிவிட்டது என்று பேசுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய மாட்டார் என்று பேசவில்லை. ஒரு தனிநபருக்கு இவ்வளவு தனித்தனியாக இப்படிப்பட்ட வரங்களை கொடுத்து ஆண்டவர் முன்னிறுத்துவதில்லை. அதான் சொல்ல இருக்கிறார். அப்படி முன்னிறுத்த வேண்டும் என்றால் அன்றைக்கு ஆதியிலே ஆண்டவர் முன்னிறுத்துவதற்கு காரணம் இருந்தது. அவர்கள் மூலமாக வசனம் பரவ வேண்டும். அப்போஸ்தலர்கள் தான் உபதேசத்தை ஸ்தாபிக்கக்கூடியவர்கள். திருச்சபை அப்போஸ்தலர்கள் மேலே தான் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேலே தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. அவை சபை கட்டப்படுகிறவர்கள் மேல் அந்த அவர்களுக்குள்ள அத்தாரிட்டியை உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அவர்கள் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தனிநபரை ஆண்டவர் முன்னிறுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தனிநபர்களுக்கு அப்படிப்பட்ட வரங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். கேள்விகள் இருந்தால் தொடர்ந்து கேளுங்கள். அடுத்த வாரம் பார்ப்போம்.